கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? உழைப்பு, இது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா சம்பாதிச்சதை காப்பாற்ற முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு அதிகம் கிடைக்கும், இல்லைன்னா சும்மா வெட்டித்தனமாக நேரத்தை நம்ம போக்கிட்டு இருந்தோன்னா வறுமை தான் கிடைக்கும். ஒரு பணக்காரர் இருந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. வயது மூப்புனால அந்த பெரியவர் பணக்காரர் இறந்துடுறாரு. 4 மகன்களும் அவருடைய சொத்தை சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிகள் வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த 4 மகன்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம், நம்ம எதுக்காக உழைக்கணும்? நம்ம அப்பா தான் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு, அதனால நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இவங்க நல்ல ஊரை சுற்றுவாங்க, ஊதாரித்தனமாக நடந்துக்குவாங்க, சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த 4 மனைவிகளும் அவங்களுடைய கணவர்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பழைய சாப்பாடு வேணுமா, புது சாப்பாடு வேணுமா அப்படின்னு. எல்லாருமே பழைய சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சாப்பாடு அவங்களுக்கு நல்ல கறி மீனுன்னு தடபுடலாக இருக்கும். ஒரு நாள் 4 பேருக்கும் ஒரு யோசனை, இந்த பழைய சாப்பாடே நல்லா இருக்குன்னா புது சாப்பாடு கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு. அன்னைக்கு அவங்களுடைய மனைவிகள் கிட்ட எங்களுக்கு புது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த மனைவிகள் வெறும் பாத்திரங்களை தங்களுடைய கணவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, பழைய சாப்பாடு அப்படின்றது உங்கள் அப்பா சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுக்கறது, புது சாப்பாடு அப்படின்றது உங்களுடைய சம்பாத்தியத்தில் வாங்குறது. நீங்கள் சொத்தெல்லாம் அழிச்சிட்டா சீக்கிரமாக இப்படி தான் எல்லாமே காலி ஆயிரும். அப்போ தான் மகன்களுக்கு புரியுது, சொத்து இருந்தாலும் அதை உழைச்சி காப்பாற்றணும் அப்படின்னு. அடுத்த கதையில் சந்திப்போம்.